அதிமுகவின் கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இந்த கேள்வி கேட்க அதே நீங்கள் அவருடைய அரசியல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்தெந்த கட்சியிலிருந்து வந்திருக்காரு தெரியுமா? அப்படி ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யாரும் சாரசாரியாக யாரும் செல்லவில்லை. சாரசாரியாக யாரும் செல்லவில்லை. பலனடைந்தவர்கள் பலன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பலனடையாமலும் அதே நேரத்தில் கழகத்தையும் கட்சியின் கொள்கையிலும் விடாப்பிடியாக மனதில் இருத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்று சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் போறாங்களா சார்? அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நிறைவடைந்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுகவின் கே.பி. முனுசாமி. கொள்கைவாதிகள் அதிமுகவில்தான் இருக்கிறார்கள் என்று அவர் பேட்டியளித்திருக்கிறார். பலனடைந்தவர்கள் பலன் தேடிச் செல்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். கொள்கை உறுதியோடு இருக்கும் கொள்கைவாதிகள் அதிமுகவில்தான் இருக்கிறார்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கே.பி. முனுசாமி இதனை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பின்பாக ஒவ்வொரு மாவட்டமும் கழக நிர்வாகிகளையும் அழைத்து தேர்தல் நடைமுறை பற்றியும் தொடர்ந்து கழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளும் வழங்கினார்கள். அதே நேரத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்த பின்பு பொதுச் செயலாளர்கள் நல்ல ஆலோசனை அறிவுரை வழங்கினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஒரு பூத்துல கூட டிவிகே விட ஒரு ஓட்டு கூட அதிகம் வாங்காதுன்னு சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஒரு ஓட்டு கூட அதிகமா வாங்காது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அதை எப்படி ஐயா பாக்குறீங்க அவரோட பேச்ச? அவருடைய அரசியல் வரலாறு இந்த கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி கேட்க அதே நீங்கள் அவருடைய அரசியல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்தெந்த கட்சியிலிருந்து வந்திருக்காரு தெரியுமா? அப்படி ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யாரும் சாரசாரியாக யாரும் செல்லவில்லை. சாரசாரியாக யாரும் செல்லவில்லை. பலனடைந்தவர்கள் பலன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பலனடையாமலும் அதே நேரத்தில் கழகத்தையும் கட்சியின் கொள்கையிலும் விடாப்பிடியாக மனதில் இருத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்று சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் போறாங்களா சார்? அமைச்சர் ஆதவர்ஜுனா சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்று தெரிவித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி. அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார்.